வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக டெல்லியில் நடந்த கரப்பான் பூச்சிகளின் போராட்டத்தின் காரணமாக நேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இன்னைக்கு ஜூலை 26 இந்தியாவின் புதிய கல்வி அமைச்சராக இப்போது நுகர்வோர் விவகாரத்துறை மற்றும் பொது விநியோகம் உள்ளிட்ட துறைகளை கவனித்து வருகிற மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி புதிய கல்வி அமைச்சராக இன்னைக்கு பொறுப்பேற்றுட்டு இருக்காரு. சரி, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டாரு, அதனால இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா? ஒரு போராட்டத்துக்கு ராஜினாமா தீர்வாக இருக்கலாம், ஒரு பிரச்சனைக்கு ஒரு இஷ்யூவுக்கு ராஜினாமா ஒரு சொல்யூஷனாக இருக்குமா? அப்படின்னா பிரதான் ராஜினாமா விஷயத்தில் என்ன நடந்தது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ரெண்டு கேள்விகள் டெல்லி அரசியல் வட்டாரத்திலிருந்து நாடு முழுவதும் இந்த விவாதம் இருக்கு. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான கேள்வி, சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி என ஒரு கட்சியாகவே சோசியல் மீடியாவில் அறிமுகமான இந்த இயக்கம் உண்மையாகவே ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுக்குமா அப்படின்ற ரெண்டு கேள்விகள் இன்னைக்கு இந்தியா முழுவதும் எழுந்திருக்கு. இதில் இந்த ரெண்டு கேள்விகளுக்குமான விடையை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தது என்ன வகையான முடிவு? அதாவது நீட்டு தேர்வு என்பதே ஒரு மோசடி, நீட்டே ஒரு அன்ஃபேர், நீட்டு ரத்து செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம், அதாவது முக்கியமான மாநிலமாக இந்த போராட்ட குரலை முன்னெடுத்துக்கிறது நம்முடைய தமிழ்நாடு தான். ஆனால் இந்த போராட்டம் அது பற்றியது அல்ல. இவங்க அந்த 35 நாட்களுக்கு மேலாக, ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தின போராட்டம் என்பது நீட்டே வேண்டாம் என்பதற்காகவே அல்ல. நீட் ரெகுலாரிட்டி, இந்த நீட் வினாத்தால் லீக்கான இஷ்யூவில் மிகப்பெரிய முறைகேடுகள் இருக்கு, அதனால அதை ஒழுங்குபடுத்தணும், கல்வி சீர்திருத்தம் வேணும். அதற்கு முதல் படியாக இப்போதைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முதன்மை கோரிக்கை. அந்த கோரிக்கை ஒரு வழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நேற்று அவர் ராஜினாமா செய்தார். தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமாவுக்கு பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்காரு. அதை படிச்சு பார்த்தாலே இந்த ராஜினாமாவுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு, மோடி அரசாங்கத்துக்குள்ள என்ன விதமான விவாதங்கள் நடந்திருக்கு அப்படின்றத உணர முடியுது. அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜக தொண்டர்களை பொறுத்தவரை எந்த ஒரு பதவியை விட நாடும் நமது இளைஞர்களுமே நமக்கு மிக முக்கியமானவர்கள். அந்த வகையில்தான் நம்முடைய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படின்றாரு. அது மட்டும் இல்ல, மோடி அரசு இந்த நாட்டிலே இளைஞர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது, வினாத்தாள் லீக் விவகாரத்தில் தேவையான விசாரணை நடத்தி அதற்குரிய சீர்திருத்தங்களை செய்யவும் மோடி அரசு உறுதி பூண்டுள்ளது என்று சொல்கிற அமித்ஷா அடுத்ததாக இந்த ஒரு மாதத்துக்கு மேலாக இவங்க குற்றஞ்சாட்டின தர்மேந்திர பிரதானுக்கு முக்கியமான சில சான்றிதழ்களை எழுதியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, தர்மேந்திர பிரதான் அவருடைய பதவி காலத்தில் தேசிய கல்விக் கொள்கையை திறம்பட செயல்படுத்தினார், தாய்மொழி தேர்வுகளை எல்லா மாநில மொழிகளிலும் அந்தந்த தாய்மொழியில் தேர்வுகள் நடத்தப்படுவதை உறுதி செய்தார். அதே போல PMST ஸ்கூல்களை விரிவாக்குனாரு, டிஜிட்டல் எஜுகேஷனை ஊக்குவித்தாரு. இப்படியாக அவருடைய இந்த பதவி காலத்தில் கல்வித்துறை மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கண்டுள்ளது என்று அமித்ஷா முழுக்க முழுக்க தர்மேந்திர பிரதானை பாராட்டி தள்ளியிருக்கார். பிறகு தர்மேந்திர பிரதான் எதற்காக ராஜினாமா செய்கிறார் என்ற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டாவும் இன்னொரு அமைச்சரும் சிஜேபி அந்த அமைப்போடு 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஜூலை 24 2வது பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஜூலை 24 டெல்லி கான்ஸ்டியூஷன் கிளப்ல தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போ சிஜேபி கிட்ட இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா தான் உங்களுக்கு முக்கியமா? தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சுட்டா இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிருமா என்று கேட்டதற்கு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல, இந்த விஷயத்துல அவருடைய நிர்வாகத்தின் கீழ் இந்த முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ட்டு மாணவர்கள் நம்புறாங்க, மாணவர்கள் கோபமா இருக்காங்க, அதனால அவருடைய ரெசிக்னேஷன் தான் ரிஃபார்ம் பண்றதுக்கான முதல் ஸ்டெப்பு, அதனால இந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு மத்திய அரசு சார்பில் கேட்கப்பட்ட போது, ஒன்றுமில்லை, மீண்டும் நாடாளுமன்றத்தை நோக்கி இன்னொரு பேரணியை நடத்துவோம் அப்படின்ட்டு சிஜேபி அவங்க தரப்புல ரொம்ப தீர்க்கமா சொல்லியிருக்காங்க. உடனடியாக இந்த விஷயம் அன்றைய அந்த பேச்சுவார்த்தை முடிந்த சில நிமிடங்களில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு இந்த விஷயம் எடுத்து செல்லப்பட்டது. அதாவது அவங்க இன்னொரு ரேலிக்கு ரெடி பண்றாங்க. ஏற்கனவே ஜூலை 20 நடந்த ரேலியில பல்வேறு விரும்பத்தக்காத சம்பவங்கள் நடந்தன. இந்த நிலையில அவங்க இன்னொரு ரேலிக்கு ரெடி பண்றாங்க அப்படின்றது தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கவனத்துக்கு
24ஆம் தேதி கொண்டு செல்லப்பட்ட தகவல். இதற்கு பிறகுதான் இதை மையமாக வைத்துதான் மோடி கேபினெட்டில் மூத்த அமைச்சர்கள் மத்தியில் இந்த விவாதம் நடக்கிறது. அப்போது அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு என்றால், ராஜினாமா என்றால் நடந்த தப்பு நம்ம ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். இந்த ஒரு தப்பு நடந்திருக்கு, அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், என்னால் அதை சரியாக நிர்வகிக்க முடியல, அதனால நான் அந்த பொறுப்புலேருந்து ஓடி போகிறேன், அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தானே ராஜினாமான்றது ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால நம்ம ராஜினாமா என்பதை எப்படி ஏற்றுக்கிறது என்று அமித்ஷா கேட்டிருக்கிறார். இதற்குள்ளாக அங்க அந்த ஜந்தர் மந்தரை சுற்றி என்னென்ன நடந்திருக்கிறது என்பது பற்றிய பாதுகாப்பு ரீதியான சில முக்கியமான தகவல்களும் உள்துறை அமைச்சர் என்ற முறையில் அமித்ஷாவுக்கு சேர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது ஒரு பக்கம் இது அரசாங்கத்துக்கு இன்னொரு அவங்க ஒரு பேரணி நடத்தினாங்கன்னா இன்னும் அதிகமான கெட்ட பெயரை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தும். ஏற்கனவே ஒரு பேரணி நடத்தப்பட்டு அதில் பாதுகாப்புத்துறை மீது அவர்களும் தாக்குனாங்க, மாணவர்கள் மீது பாதுகாப்புத்துறை தாக்குனாங்க என்று 2 தரப்பு வீடியோக்கள் உலா வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில மீண்டும் ஒரு பேரணி என்றால் அதிலே நம்ம முன்ன மாதிரி ஃப்ரீயா இதை ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால மாணவர்களுடைய கூட்டம் இன்னும் அதிகமாக வரும், அது நமக்கு மேலும் சில தர்ம சங்கடங்களை ஏற்படுத்தும் என்று உளவுத்துறை தரப்பிலிருந்து எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மாணவர் போராட்டம், இளைஞர் போராட்டத்தை சோசியல் மீடியால மிக தீவிரமாக பரப்பிக் கொண்டிருக்கிற சமூகதள அக்கௌண்ட்டுகள் சுமார் 400 அக்கௌண்ட்டுகள் மிக தீவிரமாக இதை பரப்புறது அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுல 100 இந்தியாவுக்கு வெளியே இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட நபர்களும் அதுல இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் உள்துறை அமைச்சகத்துக்கு அளிக்கப்பட்டதாக ஆங்கில ஊடகங்களில் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த ஜந்தர் மந்தர் ஏரியாவில் ஏற்கனவே குற்ற பின்னணி கொண்டவர்கள் இருக்கிறார்களா என்ற அந்த ஃபேஸ் ரெகக்னேஷன் என்ற முறையிலே உளவுத்துறை நடத்திய ஆய்வில் அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் உள்துறை அமைச்சகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் அவர்கள் மீண்டும் ஒரு பேரணி நடத்தினால் அது மேலும் சிக்கல்களை ஏற்படுத்தும். இன்னொன்று, ராஜினாமா என்பது ஒரு முடிவல்ல, அது போராட்டக்காரர்களுக்கு ஒரு வெற்றி என்று கருதலாம். ஆனால் ஏற்கனவே பல அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அவர்கள் மீண்டும் சில மாதங்களிலேயே, சில வருடங்களிலேயே மீண்டும் அமைச்சர்களாக வந்திருக்கிறாங்க. அதனால ராஜினாமா பண்றதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தால் இந்த போராட்டம் முடியும், இதை டெல்லியில் இந்த டென்ஷன் குறையும், பார்லிமெண்ட் நடக்கும்போது கூடுதல் டென்ஷனை நாம் தவிர்க்கலாம் என்று ஒரு முடிவெடுத்து அதன் பிறகுதான் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார். இத்தனைக்கும் அவர் ஏற்கனவே 2 முறை இந்த போராட்ட காலங்களில் நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் என்று சொன்னதாகவும் அதை அப்போதே மோடியும் அமித்ஷாவும் மறுத்ததாகவும் செய்திகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் 24ஆம் தேதி சிஜேபி அவங்க தரப்புல இன்னொரு பேரணி நடத்தவும் நாங்கள் தயார் என்று சொன்ன விஷயத்துக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட அலசல்கள் நடந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள். இதில் அரசு தரப்புல சில உதாரணங்களையும் சொல்றாங்க. அதாவது ராஜினாமா என்பது ஒரு பிரச்சனையின் முடிவல்ல, ஒரு போராட்டத்தின் முடிவுதான். ஏற்கனவே 1954 தமிழ்நாட்டின் அரியலூர்ல மிகப்பெரிய ரயில் விபத்து நடந்தது. கிட்டத்தட்ட 150 பேர் அதுல இறந்தாங்க. அதுல யாருமே கோரிக்கை வைக்காம அப்போதைய ரயில்வே அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் தார்மீக முறையில் ராஜினாமா பண்ணார். அப்போதைய பிரதமர் நேரு கூட அதை ஏற்றுக்கல. ஆனால் இது என்னால் மனதளவில் எனக்கு பெரிய வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜினாமா அப்படின்ற விஷயத்தை இந்தியாவுக்கு முதலில் அறிமுகப்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தவர் லால் பகதூர் சாஸ்திரி. அரியலூரில் நடந்த ரயில் விபத்துக்காக டெல்லியிலே இருந்த மத்திய ரயில்வே அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா பண்ணார். ஆனால் அடுத்த ஓரிரு வருடங்களிலேயே அவர் மீண்டும் மத்திய அமைச்சரவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். அதே போல 2008 மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தார் சிவராஜ் பாட்டீல். அப்போது மும்பையிலே தீவிரவாத தாக்குதல்கள் நடந்தன. அதையடுத்து அவர் உடனடியாக அந்த பதவியை ராஜினாமா செய்தார். அவருக்கு பதிலாக தான் நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் அவர் அப்போ உள்துறை அமைச்சராக பதவியேற்றார். இந்த நிலையில உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த சிவராஜ் பாட்டீல் விரைவில் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இப்படியாக ராஜினாமா என்பது இந்திய அரசியலில் அது ஒரு போராட்டக்காரர்களுக்கு வேண்டுமானால் ஒரு முடிவாக இருக்கலாமே தவிர அரசாங்கத்துக்கு அது ஒரு முடிவல்ல, அது ஒரு டேக் டைவர்ஷன். அந்த வகையில் தான் இந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவும் நடத்தப்பட்டிருக்கிறது என்று டெல்லியில் இருந்து கிடைக்கிற முக்கிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிஜேபி அடுத்து என்ன பண்ண போகுது? காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்பது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு நக்கல் நையாண்டி, ஒரு சட்டையர் மெட்டீரியலாக ஆரம்பிக்கப்பட்டது. இன்று ஒரு மிகப்பெரிய
இயக்கமாக வளர்ந்துருக்கு. அடுத்ததாக அது என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுல அதோடைய அந்த அந்த இயக்கத்தை ஆரம்பிச்ச அபிஜித் அவர் சொல்லியிருக்காரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நிம்மதியா தூங்கியிருக்கேன், உடனடியாக அடுத்து என்ன அப்படின்னு கேட்டு இப்போதைக்கு நம்மளை நாமே பதற்றப்படுத்திக் கொள்ள வேண்டாம், ஆனால் நமக்கு நாம் போவதற்கு இன்னும் நீண்ட தூரங்கள் இருக்கின்றன, லாங் வே டு கோ என்று சிஜேபியோட உருவாக்கிய அபிஜித் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு பாஜக எம்பிக்கள் சிலர் சிஜேபி அடுத்ததாக ஒரு கட்சியாக ஆரம்பிக்கும், ஜெய் பீம் ஆர்மி சார்பா அபிஜித் ஒரு எலெக்ஷன்ல போட்டியிட போறாரு அப்படின்லாம் கருத்துக்களை சொன்னாங்க. அது பற்றி அபிஜித்திடம் கேட்டபோது ஏன் இந்தியாவில் தேர்தலில் போட்டியிடுறது ஒரு குற்றமா அப்படின்னு பதில் சொன்னார். இந்த நிலையில் இந்த போராட்ட வெற்றிக்கு பிறகு சிஜேபி அரசியல் கட்சியாக உருவெடுக்குமா என்ற ஒரு கேள்விக்கு அதனுடைய சிஜேபியின் செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்ப வரைக்கும் எங்களுக்கு இந்த தேர்தல் அரசியல் அப்படிங்கிற ஒரு கவனம் இல்லைங்க, டெல்லியை தாண்டி எல்லா மாநிலங்களுக்கும் எங்களுடைய காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற இயக்கத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இப்போதைய எண்ணம். நாங்கள் இந்த 1.5 மாசத்துல நாங்கள் உணர்ந்தது என்னன்னா, இந்தியாவில் ஸ்டூடெண்ட்ஸோட இளைஞர்களோட அவங்க ஆதங்கத்தை அவங்களோட கோபத்தை கேட்கறதுக்கு எந்த காதுகளும் இல்லை அப்படின்றதான் இந்த 1.5 மாசத்துல நாங்கள் உணர்ந்த ஒரு விஷயம். அவர் சொல்றது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் சரி, எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் சரி, பொதுவான அரசியல் கட்சிகள் கூட இளைஞர்கள் மாணவர்களின் ஆதங்கங்களை அவர்களுடைய சோக கதைகளை கேட்க தயாராக இல்லை அப்படின்றத அந்த 1.5 மாசத்துல நாங்கள் உணர்ந்தோம். அதனால இந்தியா முழுவதும் சிஜேபியை விரிவுபடுத்த போறோம், அதற்கு பிறகு என்ன வேண்டுமானாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இது இந்த போராட்டம்ங்கிறது ஒரு ட்ரெய்லர் தான், இன்னும் அடுத்தடுத்த மெயின் பிக்சர் நிறைய இருக்கு என்று சிஜேபியின் செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் சொல்லியிருக்காரு. அதனால சிஜேபி விரைவில் தேர்தலில் போட்டியிடுமா? காக்ரோச் ஜனதா பார்ட்டி பேர்ல பார்ட்டி இருந்தாலும் இது வரைக்கும் அது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படல, ஒரு அரசியல் கட்சியாக அவர்களை அறிவிக்கவில்லை. ஆனாலும் அவர்களை அரசியல் கட்சியாக ஆக்குவதற்கு பல்வேறு முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்பது ஒரு பார்ட்டியாகவே உருவெடுத்தால் கூட அது தேர்தலில் யாருக்கு அதிக பாதகத்தை ஏற்படுத்தும் என்றால், மத்தியில் இப்போது ஆட்சி செய்யும் பாஜகவுக்கு அது எந்த அளவு சங்கடத்தை ஏற்படுத்துமோ அதே அளவு சங்கடத்தை காங்கிரஸ் கட்சிக்கும் ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. காங்கிரஸ் கட்சியையும் அவங்க ஒரு பொருட்டாக ஒன்றும் இது பண்ணல. காங்கிரஸ் கட்சி தான், ராகுல் காந்தி தான் இந்த ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு சிஜேபியின் போராட்டங்களை தன் தோளில் போட்டுக்கொண்டு சிஜேபி காங்கிரஸ் கட்சியை பாதித்துவிடக் கூடாது என்ற ஒரு அரசியல் கோணத்திலே காங்கிரஸ் இந்த பிரச்சனையை தீவிரமாக முன்னெடுத்ததை தவிர, சிஜேபி குற்றம் சாட்டுவது போல ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியும் அவருக்கு பிஜேபியும் அவர்கள் கிட்டத்தட்ட எல்லாமே ஒண்ணுதான். இந்த அடிப்படையில் சிஜேபி என்ற ஒரு கட்சி உருவானால் பிஜேபிக்கு ஏற்படும் பாதிப்புக்கு இணையாக காங்கிரசுக்கும் அந்த பாதிப்பு இருக்கும் என்பதுதான் தேசிய அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியிலே விவாதிக்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதனால சிஜேபி அரசியல் கட்சியாக உருவெடுக்கலாம் என்கிற நிலைமைதான் இப்போது உள்ளது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.